அவன் ஒருத்தன் யூடியூப் சேனலை தொடங்கி வந்து யூடியூப் சேனல்ல பேர் சொல்றானோ இல்லையோ அக்கௌண்ட் நம்பர் 1008 தடவை சொல்லி கொண்டு உங்களோட புலம்புல தயவு செய்து இப்படி இந்த புலம்புற மாதிரி கதைக்காதங்கோ நடு கடைக்கு இருந்து இந்த கதை பயப்படுறியா தம்பி? காணொலி போட்டுவான்னு பயப்படுறியா? நான் அதுக்கு பயப்படையில. அரசியலுக்கு நீ என்ன வேற சொல்ற? நான் வரலாம். ஆனா ஏற்கனவே ஒரு சாமியார் அரசியலுக்கு வந்து போராட்டத்துல குதிச்சு உலக்குலக்கண்டு உலக்கு வாங்கி RSS முத்திர ஊத்தி இப்ப தெரியுற முல்லைத்தீவு மண்ண எவ்வளவு பெரிய வடமாநிலத்திலே மிகப்பெரிய மாவட்டம் தம்பி. 4 நிலமும் இருக்கு. குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தல் 3 முன்னடிக்கு ஒரு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் தான். நான் எனக்கு எம்மதமன் சம்மதம் சரியோ. கடவுள் என்றவர் வந்து அப்படி இருந்தால் மதம் என்றது உண்மையாவே இருந்தால் எல்லா பொடியல் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி விட்டா எல்லா பொடியலும் திருப்பி அங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்கன்னு யோசிக்கல தம்பி. கல்யாணம் முடிச்சா பிறகு அனைத்தையும் திறந்தா என்ன திறக்காம விட்ட என்ன அதுக்கு முதலாம் திறந்தாச்சு. நான் வெளிநாட்டுக்கு ஓடி விட்டுவேன் தம்பி. வெளிநாட்டு பயணம் சித்தர் வெளிநாடு பயணம் சொல்லி அப்படி போயிருவீங்க. சித்தர் வெளிநாடு பயணம் அண்டி மேர் கொஞ்சம் பேர் காசு அனுப்புவாங்க, அதை வச்சு நான் வெளிநாடு போயிடுவேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. தம்பி வணக்கம் தம்பி. ஹரஹர மகாதேவஹி. ஆரையா தம்பி நான் சுப்பற்ற வீடை தேடி வந்தேன். நான் சுப்பற்ற வீடு அங்கே இருக்கு தம்பி. சுப்பற்ற வீடோ? சுப்பற்ற வீடு தான் தம்பி. சுப்பற்ற வீடு அங்கே இருக்கு. இதுல இருங்கோ முதல், இதுல இருங்கோ தம்பி. கோவப்படாத தம்பி. இந்த புஷ்பத்தை வச்சு உன்னை ஆசுவாசப்படுத்திக்கொள். கோவப்படாத. ஆசனத்துக்கு இப்போ நம்பி வாரத்துக்கு நான் அரசியல்வாதியா தம்பி? ஆசனம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை தம்பி. நிலத்திலேயே இருக்கு. இருங்கோ இருங்கோ. பூ புஷ்பமோ? புஷ்பம் இல்லை தம்பி. சுப்பற்ற வீடு அங்கே இருக்கு தம்பி. நான் இங்க இதை சொன்னா சுப்பற்ற வீட்டை நீங்கள் வந்த நீங்கள் சுப்பர் என்ன முறை உங்களுக்கு? சுப்பர் அலுவலோ சுப்பர் எனக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. சுப்பற்ற வீட்டை ஒரு சம்பவம் செய்யணும் தம்பி. சம்பவம் செய்ய போறீங்களோ? ஓம் தம்பி ஒரு சம்பவம் ஒன்று செய்யணும். ஆளும் ஒரு மார்க்கமா தான் இருக்கிறீங்க. என்ன சம்பவமே பட்டு குத்து கொலை அப்படியே? கட்டாயம் தம்பி. அந்த கொலையெல்லாம் நான் நிகழ்த்த மாட்டேன், நிகழ்த்த வைப்பேன். எல்லாம் பில்லி சூனியம் தான் தம்பி. ஐயோ கடவுளே, பில்லி சூனியமா? கொண்டு போங்க வெளியில. இப்ப நீ இதை நக்கலா பார்க்கலாம், கோவமா பார்க்கலாம். உனக்கும் இது தேவைப்படும். எல்லாம் எனக்கு வேணாம். நடு கடைக்கு இருந்து இந்த தேவையில்லாத வெளியில வாங்க தம்பி. நீ கதைக்கிற கதைக்கு உன்னோட இருந்த ஒருத்தன் கதைச்சான். அவன் கதைச்ச கதைக்கு எல்லா அரசியல் கட்சியும் இங்க வந்து நிற்கும். உன் சைக்கிள் கடையை மூட பார்க்கும். சைக்கிள் எல்லாத்தையும் தூக்கி எறியும். நீ நடுத்தெருவுல நிப்ப. சொல்றது நீ நடுத்தெருவுல நிப்ப. மகாதேவகி. ஐயா சைக்கிள் கடை தொடங்கி இப்பதான் 1 மாதம் ஐயா. இப்பதான் சைக்கிள் கடை. ஆனா அந்த மாதிரி சைக்கிள் திருத்துறான்னு உங்க உலகம் முழுக்க எல்லாம் கதைக்கிறாங்களாம் தம்பி. கதைக்கிறது சரி, ஆனா நீ நடுத்தெருவுல நிக்க இந்த ஐயாட தேவை உனக்கு வரும். அப்ப வந்து நிப்ப, இந்த காலில் விழுவேன். இன்றைக்கு இந்த சைக்கிள் ஒட்ட தந்தாங்கள். இன்றைக்கு வேலை செஞ்ச மாதிரி தான் இப்படி விடிய காத்தால பண்ண வந்து இந்த கதை சொல்றீங்க. சொல்யூஷன் இன்னும் துறப்படுது இல்லை. நான் முற்றும் திறந்தவன் தம்பி. முற்றும் திறந்தவன். முற்றும் திறந்த நீங்களோ? ஓம் தம்பி முற்றும் திறந்தவன். சொல்யூஷன் கேன இருக்க திறந்தாங்க பிள்ளை நான் முடி துறக்கலாம் கிடக்கு. இந்த அற்ப வேலையில எல்லாம் தம்பி என்னால் செய்ய முடியாத தம்பி. கொடுத்து விட்டியலா? இந்த அற்ப வேலையில என்னால் செய்ய முடியாது. நான் முற்றும் திறந்த முனிவன். எனக்கு ஏதாவது ஒன்று நீ செய்யணுமெண்டா, நீ ஏதாவது ஒன்று செய்யணுமெண்டா இந்த காலில் வந்து விழு. அப்பதான் கூட காலில் நான் விழணும். ஓம் தம்பி. ஏண்டா சில அரசியல்வாதிகளே இந்த காலில் வந்து விழுந்திருக்கிறாங்க. என்னாலதான் சில பேர் அரசியலே நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீங்களும் போக வேண்டிய அந்த அரசியலுக்கு போத்து கொண்டு குளிரவுது தம்பி. இது உள்ளுக்கு சேட்டு போட்டிருக்கேன் தம்பி. இப்படி வெற்றுமென்று தான் போத்திருக்கிறேன் தம்பி. சரி தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்டா, அரசியலுக்கு நீ என்ன வேற சொல்ற. நான் வரலாம். ஆனா ஏற்கனவே ஒரு சாமியார் அரசியலுக்கு வந்து போராட்டத்துல குதிச்சு உலக்குலக்கண்டு உலக்கு வாங்கி RSS முத்திர ஊத்தி இப்ப தெரியுற நானும் உள்ள வந்தனண்டா. இப்படி உலக்கு வாங்க வேண்டி வரும் தம்பி.
பூசையை செஞ்சமா, தீவத்தை காட்டினமா, பூவை கொடுத்தமா, போனமா, 4 அரசியல் கதையை கதைச்சமான் இருக்கோம். அரசியலுக்கு வேற ஆசைப்படாத கூடாது தம்பி. சரி ஐயா, நான் அரசியலுக்கு உங்களை வர சொல்லல. அரசியல் கூட பேர் என்ன? என் பேர் சித்தர் சிகாமணி. சித்தர் சிகாமணி. நீங்கள் அரசியலுக்கு பெற தேவையில்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை அரசியல் சொல்றீர்கள். நானே இந்த அரசியல்வாதிகள் முழுக்க எல்லாரும் கள்ளர் இப்ப இருக்கிறார்கள். உண்மைதான். எல்லாரும் வருஷ கணக்குல ஆண்டு கணக்குல இருக்கிறாங்க கள்ளர். அந்த கள்ளரை உங்களோட சக்தியான சரிப்படுத்தலாதோ? சரிப்படுத்தலாம் தம்பி. ஒரு சக்தி ஏற்கனவே ஒருத்தங்கள் மோதிரத்தை வாங்கி போட்டாங்கள், கோளுகளை கொண்டு திரிஞ்சாங்க, அரசியல்ல முன்னுக்கு வரலாம் திரிஞ்சாங்க. அந்த அந்த அவங்கள உங்களுடையாக்கெல்லாம் நாச மறத்து உங்களுக்கு பதவி கிடைக்காது, அது கிடைக்காது, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள நீங்களாம் உங்களுடையாக்கெல்லாம் குழப்பியே விட்டனீங்க. அதுதான் தம்பி, அவங்களே ஏற்கனவே குழம்பி போன குட்டைதான் தம்பி. அதுல நாங்கள் சொன்னோம் மோதிரத்தை போடு, 20-30 வருஷத்துக்கு நீ தான் ஆட்சியில இருப்பேன்னு சொன்னோம் தம்பி. அவங்களும் மோதிரத்தை போட்டாங்க, கோலை வாங்கினாங்க தம்பி. ஒரு மோதிரம் தம்பி என்ன விலைக்கு நீ மிஞ்சி மிஞ்சி போனா வேண்டுவேன்? பவுன் இல்ல, பித்தளை மோதிரம். அது என்ன வெள்ளியோ இல்லது சும்மா பித்தளை மோதிரம் தம்பி. பித்தளை மோதிரம் 200-300 வாங்கலாம். 50 லட்சம் தம்பி. அந்த மோதிரம் 50 லட்சத்துக்கு கொடுத்துறாங்க தம்பி. எங்கிட்ட டீம் தான் ஃபுல்லா வேலை செய்யுது. அந்த 50 லட்சம், கோல் 30 லட்சம், எல்லாமே காசுதான் தம்பி, காசுதான் தம்பி. அது சரி ஐயா, வெளிப்படையா என்னோட இந்த விஷயத்தை நீங்கள் கதைக்கிறீர்கள். இந்த விஷயங்கள் வெளியில தெரிஞ்சா அடி விழாதோ? அடிகள் விழும்தான் தம்பி. அந்த நேரங்கள்ல தான் நான் வெளிநாட்டுக்கு ஓடி விட்டுவேன் தம்பி. வெளிநாட்டு பயணம், சித்தர் வெளிநாடு பயணம் என்று சொல்லி அப்படி போயிருவீங்களோ? சித்தர் வெளிநாடு பயணம், இந்த அண்டிமார் கொஞ்சம் பேர் காசு அனுப்புவாங்க, அதை வச்சு நான் வெளிநாடு போயிடுவேன். ஆனா இப்ப சரி வராது, எல்லாம் மாறிட்டீங்க அங்க. அதுதான் தம்பி, இந்த அரசியல்வாதி ஒருத்தன் வந்தான், எல்லாரும் அங்க மாறிட்டாங்க தம்பி. இப்ப அண்டிமார்ன்ற காசும் வருது இல்ல தம்பி. அக்கௌண்ட் நம்பர் போட்டாலும் கண்டுக்கிறாங்க இல்ல தம்பி. அவன் ஒருத்தன் யூடியூப் சேனல தொடங்கி வந்து யூடியூப் சேனல்ல பேர் சொல்றானோ இல்லையோ, அக்கௌண்ட் நம்பர் 1008 தடவை சொல்லி கொண்டு உங்களோட புலம்புல தயவு செய்து இப்படி இந்த புலம்புற மாதிரி கதைக்காதீங்கோ. நடு கடைக்கு இருந்து இந்த கதை கதை பயப்படுறியா தம்பி? காணொலி போட்டுருவான்னு பயப்படுறியா? நான் அதுக்கு பயப்படையில. நீங்களும் இந்த பில்லி சூனியம் சேவின கிவினு சொல்லி இங்கே இது கடைக்கு வந்து கதைச்சு கதையை கேட்டா அந்த இப்படி இந்த கல்யாணாக்கள் கோயில் இப்படியே நின்று கதைக்கிற மாதிரி அப்படியே நடிக்கிறீங்களே ஒரிஜினலா? இல்ல தம்பி, அதுதான் தம்பி என்னோட இனி நடிப்பு வேணாம். உங்களை பற்றி எனக்கு விளங்கிட்டுது, நீங்க கதைங்கோ. சரி தம்பி, சும்மா கதைக்கிறா கதைங்களோட வெளியில ஒளியும் போங்க. சரி சரி தம்பி, இந்த தமிழ் அரசியல்வாதிகளை பற்றி நீ என்ன நினைக்கிற தம்பி? தமிழ் அரசியல்வாதிகளை பற்றி நான் என்ன நினைக்கிறது, எல்லாரும் சிறந்தாக்கள், நல்ல சிறந்தாக்கள். அப்ப உங்களுக்கு இந்த பேப்பர்கள் படிக்கிற வழக்கங்களாக்க? பேப்பர்கள் படிக்கிற வழக்கம் இருக்கு தம்பி. ஆனா நான் படிக்க மாட்டேன், நேரம் படிச்சா கேட்டோன்னு இருப்பேன். பள்ளிக்கூடம் போகலையா? இப்ப பள்ளிக்கூடம் என்ன தம்பி பள்ளிக்கூடம்? ஞானக்கு ஞானம் இருக்கு, படிப்பையும் திறந்தவன் தம்பி. இதுதானப்பா இந்த எங்கட தமிழ் ஜனம் இருக்கல்லோ, ஒன்று படித்தவனுக்கு சரியா வேலை இல்லை, ஒன்று படிச்சிருக்கணும். அவன் படித்தவனும் ஒரு வட்டத்துக்குள்ளான் வேலையை கொடுத்து அவனை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இல்லாது மற்ற பக்கம் படிக்காதவன் இருக்கிறானல்ல, அவன் கிடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவன் சுத்திக்கிட்டு முன்னுக்கு வந்துடுவான். அப்படி சுத்தல்ல முன்னுக்கு வர ஒரு உங்களோட பகுதி தான் இது தம்பி. எப்படியும் ஒரு அரசாங்க வேலை செய்யறவனுக்கு எவ்வளவு சம்பளம் பெறும் நினைக்கிற? உழைச்சி வாழுங்கோ, அவன் உழைச்சி வாழ்றான். அவனுக்கு ஒரு 55 வரும் சம்பளம். நான் ஒரு மாசத்திலேயே 2 உழைப்பேன் தம்பி, 2 லட்சம் உழைப்பேன் தம்பி. அதான் தம்பி அரசியல்வாதி. சொத்துகள் பத்துகள் எல்லாம் சொத்துகள் பத்துகள் எல்லாம் தெரியும், சொத்துகள் பத்துகள் எல்லாம் வீடு வாசல் இருக்கு. ஆனா நான் அனைத்தும் திறந்தவன் தம்பி. வீடு வாசல்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறீர்கள், ஆனால் அனைத்தும் திறந்த நீங்களா? அதெல்லாம் எங்கட பிள்ளைகள் குட்டிகள பேர் எழுதி வச்சா நான் அனைத்தும் திறந்தவன். பிள்ளைகளும் இருக்குதா? இப்ப பிள்ளைகளும் இருக்கு தம்பி. கல்யாணம் முடிச்சிட்டேன் தம்பி. கல்யாணம் முடிச்சா அப்புறம் தான் அனைத்தையும் திறந்தான் தம்பி. கல்யாணம் முடிச்சா பிறகு அனைத்தையும் திறந்தா என்ன திறக்காம விட்டு என்ன? அதுக்கு முதல்ல எல்லாம் திறந்தாச்சு, எல்லாம் திறந்தா. சரி தம்பி, இந்த பேப்பரை படி தம்பி. என்ன தம்பி எறிகிற? பெட்ட வந்துருச்சு. சாமியார் மேல இருந்த பயபக்தியும் உங்களை மாதிரியா நாக்கள் கண்டோட போய்கொண்டிருக்கு. படி தம்பி படி. நானும் கண்ணாடியை விட்டுட்டு வந்துட்டேன். பயங்கரவாத தடை சட்டம் அரசை பாதுகாக்கவே முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன் விமர்சனமா. பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமா தடை பயில அரங்காச்சொன்றிருக்கேன். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று சொல்லு தம்பி. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க போறாங்க. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இது நான் கொடுத்த ஒரு ஐடியாவின் அடிப்படையில தான் வந்துதிச்ச ஞானம். புதிய பயங்கரவாத தடை சட்டம் விஷயம் தெரியும் போல கிடக்குதா தம்பி. நான் அரசியல்ல கொஞ்சம் ஞானி தம்பி.
ஆனா அதுவும் இதே மாதிரி தான் இருக்குன்னு தம்பி. நீ இந்த பயங்கரவாத லட்சணத்தை இவன் வந்தா நீக்குவான் அவன் வந்தா நீக்குவான்னு நீ யோசிக்கலாம். ஒரு 40 ஓட்ட விழுந்த ஒரு டியூப் நீ ஒட்டி திருப்பி போட உனக்கு மெனச்சாச்சு வருமா தம்பி? சைக்கிளுக்கு புது டியூப் தானே வாங்க சொல்லுவேன். புது டியூப்பை கொண்டு வாங்க. ஆனா இந்த அரசாங்கம் அப்படி இல்லை தம்பி. 50 ஒட்டு விழுந்தாலும் இந்த அரசாங்கத்தை நம்பும். இந்த சைக்கிள் ஓடும் இந்த மக்கள் நம்பும் வரைக்கும், தென்னிலங்கையில் இருக்கிற மக்கள் நம்பும் வரைக்கும் இவங்கள் ஆட்சி செய்து கொண்டே இருப்பாங்க தம்பி. அதே போல இந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் என்ன செய்யறேன்னு நினைக்கிற? சரி, யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? சைத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேற யாரு? சரத் பொன்சேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சப்போர்ட் எல்லாம் எங்கிட்ட இருந்தானே போகுது. அப்ப இவங்களெல்லாம் பயங்கரவாத திரைச்சறதுக்கு எதிரானவங்களா சப்போர்ட் பண்றவங்களா? சொல்லு தம்பி. யோசிக்க வேண்டிய அப்படி இருந்தான் பாருங்க. பெரிய ஒரு விஷயத்த சின்ன ஒரு சைக்கிள் டியூப்ல சொல்லிட்டேன். சைக்கிள் டியூப்ல சொல்லி போட்டீங்களா? அதை விட தம்பி, இந்த வன் இருக்கிறான்ல தம்பி, புதுசா வந்த தம்பி ஒருத்தர் இருக்கிறார் தம்பி. அந்த தம்பியும் ஒரு காலத்துல பயங்கரவாத திரைச்சறத்தை எதிர்த்தால் தான் எங்கடாக்கள் எல்லாம் பயங்கரவாத திரைச்சறத்துல உள்ள போயிருக்கிறாங்க. பயங்கரவாத தடை சட்டம்ன்றது தமிழர்கள் மீதுதான் நிறைய தரங்கள் பாஞ்சது. தற்காலிகமா ஜெயவர்தன அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டாந்து இப்ப 42 வருஷம் தாண்டி அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது. ஆனால் பாருங்கோ, இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஆபத்தானதுன்னு சொல்லி எப்ப சிங்கள மக்கள் புரிஞ்சு கொண்டே தெரியுமே. எப்ப அரகலைய என்ற போராட்டம் நடந்தது. இங்க கிடக்குது எங்கள்கிட்ட சட்டம் என்று மலண்டு எல்லாரும் புடிச்சு போட்டாங்களே, கிழங்கடிக்கிற மாதிரி அடிக்கி விட்டாங்க. ஒரு காலத்துல நாங்கள் இந்த பயங்கரவாத திரைச்சறத்துக்கு பயந்து அதை செய்யலுமோ இதை செய்யலுமோ, வெற்றியை கொண்டு போனா பயங்கரவாத திரைச்சறத்துல பிடிச்சிருவான். யாருக்காவது உதவி செஞ்சவன்ட்டு பயங்கரவாத திரைச்சறத்துல பிடிச்சிருவான். உதவி செஞ்சவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தவன்ட்டு பயங்கரவாத திரைச்சறத்துல பிடிச்சிருவான். இப்படி பயந்து வாழ்ந்தாங்க. அரைகளுக்கு பிறகு இப்ப இவையிலும் பயந்து வாழ வலிக்கிட்டு நான் பயங்கரவாதத்தோட போட்டி போடுறவன் இல்ல தம்பி. நான் கடவுளோட போட்டி போடுறவன். சரி, அதை விடு தம்பி. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த பயங்கரவாத திரைச்சட்டம் இருக்கிற காலத்திலையும் இந்த பயங்கரவாத திரைச்சட்டத்துல அதிகம் பிடிச்சோன்னு போனாக்கள் இவேண்டாக்கல்ல. அங்க தென்னிலங்கையில அதிகம் பிடிச்சோன்னு போனாக்கள் இவேண்டாக்கல்ல. புறவே ஆட்சிக்கு வந்த அப்புறம் இதை ஒழிப்போம்னு சொல்லி இன்னும் ஒழிக்கல. அறகலைய போராட்டத்துல பொதுஜன பிரபலம் உண்டாக்கள் திருப்பி போட்டு அடிச்சிருக்கிறாங்களா? யாருக்கு? சாதாரண பொதுமக்களுக்கு. அவங்கள தூக்கி உள்ள போடுவாங்கன்னு பார்த்தா அதையும் போட இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சொல்லுங்க பாப்போம். ஒருபோல இவேக்கு ஒரு டவுட் இருக்கும். திருப்பி பொடிகள் வந்துருவாங்கலண்டு. யாருக்கு? இவைக்கு அரசாங்கம் சார்பானாக்களுக்கு டவுட் இருக்கும். எல்லா பொடிகள் பயங்கரவாத தடை செய்யறதை நீக்கி விட்டா எல்லா பொடிகளும் திருப்பி அங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்கன்னு யோசிக்கல தம்பி. அப்படி ஒரு பயத்தை வச்சிருந்தா தான் பயங்கரவாத தடை சட்டத்தை வச்சிருக்கலாம். அங்க சர்வதேசத்துல அவங்க இருக்கணும், சர்வதேசத்துல இவியல் இருக்கணும் என்ற ஒரு விஜயத்தை கொண்டு வந்து சர்வதேசத்துல இருக்கிற ஆக்கள், வெளிநாட்டுல இந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிற ஆக்கள் எல்லாருமே அப்படியான ஆக்கள் ஒரு முத்திரையை குத்தி பயத்திலேயே வச்சிருந்தா தான் இந்த பயங்கரவாத திரைச்சட்டத்தை கொண்டு வச்சிருக்கலாம். இது பயங்கரவாத திரைச்சட்டம்ன்றது என்னத்துக்குண்டா பயங்கரவாதிகளுக்குரியதண்டு இல்ல, பயத்தை ஏற்படுத்துறதுக்கு. அதான் பயங்கரவாத தடை சட்டம். பிரிச்சு எல்லாம் பாக்குறீங்க, எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு தான் தம்பி வந்திருக்கேன் தம்பி. விஜயகாரம் போலாம் கிடக்குது. அதை இல்லாட்டிக்கு உள்ள சனத்தை போய் காட்டி கொண்டு உழைச்சி கொண்டு இருக்கும் அந்தால. அதான் தம்பி, சனம் எப்ப ஏமாந்து போகுதோ அப்போ உண்டு அரசியல்வாதிகளுக்கு விடிவு, இல்லது எங்களுக்கு விடிவு. அப்ப என்ன மாதிரி யோகா கலை பயிற்சிகள் அப்படி யோகா கலை பயிற்சிகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா யோகாவே தெரியாம ஒருத்தன் இந்தியாவில் உழைச்சோன்றிருக்கிறான் தம்பி. சாமியார் ஒருத்தன் தெரியுமோ? இந்தியாவில இருந்து இப்ப வேற ஒரு தீவுக்கு போயிட்டான். யாருன்னு தெரியுதா? உங்களுடைய ஆள் தான் ஆள் ஒன்று சொல்லி இருக்கு தெரியுமே. என்னண்டு தவறு நாங்கள் ஒருக்கா செய்யலாம், அதுக்கு பிறகு அந்த தவறை செய்யக்கூடாது. ஒருக்கா கட்டாயம் தவறு செய்யணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் தவறு செய்யாமல் இருக்காதுங்க, எல்லாரும் தவறு செய்யுங்கோ, ஒருக்கா செய்யுங்க. அதன்படிதான் நானும் எல்லா தவறையும் ஒருக்கா செய்யறது. ஒருக்கா ஒரு தவறு செஞ்சா அடுத்த முறை வேற தவறு செய்யணும், அதே தவறை திருப்பி செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் நல்ல அளவுங்கிற அரசியல்வாதின் காதல விட இல்லை, இல்லாட்டிக்கு ஆளுக்கு ஒரு தவறு செஞ்சோன்னு இருப்பாங்க. சரி, இந்த கதையை விடுங்கோ. இப்போ நீங்கள் சமயம் சார்ந்த ஒரு ஆள், சரியோ? அப்போ உங்களோட சமயத்தை பற்றிய கதை இப்போ மேன் கணக்கு வேற. நீங்கள் அங்கே புத்தர் அதை விடுங்கோ, சரியோ? இப்போ உங்கள்கிட்ட கேட்கறத பொறுத்தமாக இருக்க நினைக்கிறேன்.
சைவத்தை வளர்க்கணும்ன்றதான் உங்களோட நோக்கம். உண்மைதான். சைவத்தையும் தமிழையும் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம். நிப்பாட்டும் அதோட நிப்பாட்டும். மரம் வளர்ப்போம் இல்லை, சைவத்தையும் தமிழையும் வளர்க்கணும். வளர்ப்போம், மரத்தையும் வளர்ப்போம். ரைட். அப்ப சைவத்தையும் தமிழையும் வளர்க்கறது உங்களோட நோக்கம் என்று சொன்னால், எங்கட இலங்கையில நாங்கள் உலக ரீதியில போகலாம். இலங்கையில சைவத்தையும் தமிழையும் வளர்க்கறதுக்கு என்ன ஏற்பாடு செய்கிறீர்கள், என்ன நடவடிக்கை செய்கிறீர்கள்? ஒரு நடவடிக்கையும் செய்யல தம்பி. கட்டுறத கட்டுறீர்கள், வெளிநாட்டு காசை வேண்டி கட்டுறத கட்டுறீர்கள். ஏதாவது தமிழ் சம்பந்தமான நிகழ்ச்சிகளும் இந்த பள்ளிக்கூட புள்ளிகள் அல்லது இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் ஏதாவது நிகழ்ச்சிகள் ஒழுங்கமைச்சு அப்படி இப்படி செய்ய வந்தா கேட்டா நாங்கள் இந்த கட்டுறத்தை தரமாட்டோம். ஏன் தரமாட்டியல்? ஊத்த பிரட்டி போடுவாங்க, பழுதாக்கி போடுவாங்க. கையா கட்டுறத கட்டுறீர்கள். கடவுளோட இருக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கிற பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எல்லாம் நாங்கள் இந்த கடவுள் இருக்கிற இடங்களை கொடுக்க முடியாது, கட்டிடங்களை கொடுக்க முடியாது. இந்த கட்டிடங்களால நாங்கள் உழைக்க இல்லை தம்பி, நாங்கள் கடவுளுக்கு உழைக்க வேண்டியது நிறைய இருக்கு. நாங்க உழைக்கிற தம்பி, கடவுளுக்கு உழைக்க. நான் எனக்கு எம்மதமன் சம்மதம், சரியோ? கடவுள் என்றவர் அப்படி இருந்தால், மதம் என்றது உண்மையாவே இருந்தால் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் மதம், சரியோ? கடவுளுக்கு நான் சேவகம் செய்யணும். பேந்த என்னத்துக்கு கடவுள்? கடவுளுக்கு சேவகம் செய்ய இன்னொரு ஆள் வேணுமெண்டா பேருந்து கடவுள். அவருக்கு ஒரு துணை வேணுமெண்டா கடவுள். நாங்கள் எப்பவுமே எங்கட மொழியில மந்திரம் சொல்ல மாட்டோம், அடுத்தவண்ண மொழியில தான் மந்திரம் சொல்லுவோம். அதுவும் கேட்டதானே. அது எதுக்கண்டா எங்கட சனத்துக்கு அடடா தெரியாத மொழியில கதைக்கிறார், ஐயோ பெரிய விஷயமா இருக்கு, தெரிஞ்ச அப்படி பட்டுருவீங்க. அதான் தம்பி, தெரியாத மொழியில கதைக்கிறாரு சனத்துக்கு ஒரு பயம் பெரிய இடம். ஐயா என்ன ஞாபகம், முந்தைய ஒரு திருவம்பா ஒரு நவராத்திரி அப்படி இப்படின்னு சொன்னால் நாங்கள் சின்ன இருக்க இப்படியே ஆவண்டு பார்த்துட்டு இருப்போம். எப்படா இந்த பூச முடியும், இப்போ இந்த கடலை சுண்டல் அவள் தருவாங்கன்னு குறைஞ்சது 2 மணி வேண்டாலும் ஐயா மந்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்ப பேருங்க பெருவார், புக்க கட்டியை வைப்பார், கடலையை கொண்டு வரல ரெடிமேட் கொண்டு வருவார். 10-15 நிமிஷத்துல மந்திரம் முடிஞ்சிடும் தம்பி. ஒரு 10 கோயிலுக்காக அந்த போனா தானே தம்பி கையில் உழைப்பு. நீங்கள் 2 மணி அந்த காலத்துல பூசை செஞ்ச நீங்கள் இப்ப என்னண்டு 15 நிமிஷத்துல பூசையை முடிக்கிறீங்க. என்ன மந்திரம் சுருங்கிட்டு சிஸ்டத்துக்குள்ள ஓடுது. சிஸ்டம் சேஞ்ச், சும்மாவே காட்டாங்க. சிஸ்டம் சேஞ்ச்ன்றது கேட்டா சொல்லிவிடும். அது நாங்கள் படிச்ச இடத்துல எங்களுக்கு சொல்லி தந்தவே இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம், இப்படி ஒரு வழி இருக்குண்டு எங்கட இதுலயே இருக்குன்னு சொல்லிவிடும். அதுல இருக்கு தம்பி, இருக்கு. ஏன்னா இப்ப எங்கட புதுசா வந்தாலே சிஸ்டம் சேஞ்ச் சொல்லி கொண்டு தான் வந்தது. அந்த ஒரு சிஸ்டத்தையும் சேஞ்ச் பண்ணல, அது வேற விஷயம். நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் மாதிரி இப்படி ஒரு கதை போல கேங்கோ அதே மாதிரி அந்த நாங்களும் சேஞ்ச் பண்ணி கொண்டு வாரோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா. பரிவியல் இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? நீங்க முல்லைத்தீவு பக்கம் போனீங்கல்லானே? போனா தம்பி. முல்லைத்தீவுல பக்கம் பள்ளிக்கூடங்கள்ல இந்த அதிபர் ஆசிரியர் பிரச்சனை நடக்குது. இந்த அதிபர்ன்ற தாண்டி ஆசிரியர் பற்றாக்குறைன்றது பெரிய அளவில் இருக்குது. அப்ப ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பாக எங்களோட ரவிகர் நம்பி இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று நானும் டிவி பார்த்தனால அந்த கொஞ்சம் முழங்கி இருக்கு, புள்ளி விவரமா காய்ச்சிருக்கு, விஷயத்த காய்ச்சிருக்கு. அந்த கொஞ்சம் புள்ளி விவரத்தோட தான் திடீர்னு தம்பி ஆக்கிரமிக்கப்பட்ட பாணிகள் அந்த காணிகள் இந்த காணிகள் புள்ளி விவரத்தை எடுத்தோன்னு தான் பெரும் வந்தார். எடுத்தோன்னா பெரும் அந்த கட்சிக்குள்ள கொஞ்சம் வேலை செய்யறாக்கள்ல அவர் போறார். இல்ல உண்மையாவே ரவிகர் நம்பி இருக்கிறாரா? நானும் சில இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். இந்த முல்லைத்தீவுல பாலமேத உடைஞ்சு இஞ்சால நெல் வராம சரியா கஷ்டப்பட்டது, ஜனம் நெல் கொண்டு வர கஷ்டப்பட்டது. அந்த சுதந்திர தினம் எதிர்ப்பு போறான், நானும் போனான். அங்க சாமான் கொண்டு வாங்க போனான். அப்ப அந்தால் இந்த போராட்டம் முடிஞ்சு டக்குன்னு வேன் எடுத்து தம்பி நான் அங்கே போகணும், முல்லைத்தீவு பிரச்சனை நடக்குது, அவங்க நெல் கொண்டு வர கஷ்டமாக கிடக்கு போய் பார்க்கணும்னு இங்கேருந்து டக்குண்டு முடிய அங்கே போனேன். பேருந்து அங்கேருந்து டக்குண்டு பார்லமெண்ட் நடத்தினேன். இப்படி எங்கடைய அக்கள் தெரியுவாங்களே. எங்க முல்லைத்தீவில் வேலை செய்கிற ஒரு மனுஷன்டா அந்த ஆள் தான் தம்பி. அதுக்கான அந்த ஆளுக்கு நான் இங்கே சூடம் போடுறேன்னு சொல்லக்கூடாது, செய்யறவங்கள பாராட்டணும். அப்போதான் அடுத்தவங்க வந்து செய்வாங்க. அது உண்மையா, அது கட்சியை விட்டு ஆக்கள்ல இருக்கிற ஒரு கூடாத பழக்கம், எனக்கும் பிடிக்காத வழக்கம். இப்போ ஏதாவது புல செஞ்சால் தூக்கி கொண்டு திரிவாங்க, உலகம் புல்லா கொண்டு திரிவாங்க அந்த கதையை, சரியோ? ஆனா நல்ல செஞ்சா அதை பற்றி கதைக்கவே மாட்டாங்க. கட்சிகளே கதைக்க மாட்டாங்க, அவன கட்சிகளே அந்த ஆள் பற்றி கதைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆள் வேலை செய்யுது, அந்த ஆள் வேற வேலை செய்யல கதைக்க மாட்டாங்க. அந்த மண், அந்த தண்ட மண்ணு எப்படியாவது கிடக்கிற வளத்துக்குள்ள கிடக்கிற வளத்தை வச்சு கொண்டு அதை செடிப்படுத்தி போடணும் என்றதுல முழு மூச்சா இருக்கு. தண்ட மண் உண்மையா முல்லைத்தீவு மண்ணு எவ்வளவு பெரிய வடமாநிலத்திலே மிகப்பெரிய மாவட்டம் தம்பி. 4 நிலமும் இருக்கு, குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தல், 3 முன்னடிக்கு ஒரு மாவட்டம்னா முல்லைத்தீவு மாவட்டம் தான். அது இன்னுமே அபிவிருத்தி அடையாம இருக்கண்டா, அதுவும் ஒரு விவசாய கிராமம் அபிவிருத்தி அடையாம இருக்கண்டா. அது காரணம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் தம்பி. இப்போ இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சோன்னு இருக்கு.
பாப்போம் இருக்கிற இடம் கொஞ்சம் பிள்ளைன்றபடியா என்ன கட்டமோ தெரியல. மன்னார்ல நிறைய ஊழல்கள் நடக்குதாம், அதை பற்றி கதைப்பேர் இல்லை, அதை பற்றி பாப்பேர் இல்லை. மன்னார்ல வந்து வாய்ஸ் கட்டுகளையே அங்க ஒருத்தர் உண்மைகள் பேசட்டும் ஒன்னொண்டு போட்டான். அது பிறகு அவனே பேசுறாடு இல்லை தம்பி, என்ன நடந்ததோ தெரியல, என்ன நடந்திருக்க நினைக்கிறேன். எங்கட தமிழ் பிரதேசங்களுக்குள்ள ஊழல்கள் மிக நிறைந்த பிரதேசம் என்று சொன்னால் அது மன்னார். 50,000 ரூபா வேணுமோ உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கலாம். ஆனா சரியோ அப்படி செட்டப் போடாமல் அங்கே இருக்குது. எங்களை இந்த மச்சான் படினோருதான் இந்த வேலை தான் செஞ்சோன்னு வந்தவன். நான் அப்போ கேட்டேன், ஏன்டாப்பா நீ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவே இந்த மன்னாரில் போய் லைசன்ஸ் எடுக்கிறாண்ட? மன்னாரில் எல்லாம் செய்யலாமா? அப்போ மன்னாரில் எல்லாரும் செல்வம் செழிப்புடன் வாழ்றார்களோடக்கா இல்லை, செல்வம் எல்லாரும் செழிப்புடன் வாழினோம் அப்படி சொல்கிறேன். அப்படி வாலினம் போட நீ அவரை பற்றி தான் எனக்கு ஞாபகப்படுத்துறேன். அதை தம்பி அது அப்புறம் நீங்க பேச இல்லையே தம்பி, பேசுவோம் எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை அவரை பற்றி ஞாபகப்படுத்தாத. ஏன் சொல்லுவாப்பம் நீ ஏன் யோசிப்பார் உலக காலமும் அந்த கட்சியையும் போய் காட்டிக்கொண்டு தனக்கு வாக்களிச்ச சனத்தையும் போய் காட்டிக்கொண்டு எல்லாம் திண்டு கொழுத்து திரிகிறாங்கடா. அப்போ அதில் பற்றி கதைச்சால் மனுஷனுக்கு எனக்கு வந்து அரசியல் கதைச்சி என்றால் விதவிதவா உதயம் மண்டைக்கு ஓடிக்கொண்டிருக்கும். தயவு செய்து உத விடு. சரி தம்பி, அடுத்த கிவிலோயாலே நடந்த பார்த்தனே, கை குலுக்குறாங்க, பிறகு சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, பார்த்தா மக்கள்கிட்ட போராட்டம் வர்றாங்க. சரி என்ன சொல்லுவாப்பம் இவைகளுக்கு எல்லாம் என்ன டேட் போட்டுது, நான் சொன்னாங்களுக்கெல்லாம் டேட் போட்டுது. அப்ப கொஞ்சம் ஒட்டி கொண்டிருந்தா தான் தங்களோட பதவியில தக்க வச்சு கொள்ளலாம்ன்றதுக்காக எல்லாம் போலீஸா பல்லையும் காட்டிக்கொண்டு திரியணும். தம்பி அவ எல்லாம் அரசியல் கதையெல்லாம் கதைக்காம வெளிக்கிடுவா மினி, இதை இப்படி வச்சுட்டு போறேன் தம்பி, வச்சிரு தம்பியா. ஐயா அஞ்சு தயவு செய்த கொண்டு வாங்க, கும்பிட்டு சேர்க்கிறேன், கொண்டு வாங்க ஐயா. என்ன கடவுளே, அம்மா அப்பா கைப்பட்டாலும் பிரச்சனையா போ. ஆகா